Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விஷ் யூ ஹாப்பி பிளஸட் சாட்டர்டே எல்பெத்தல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. தேவ பிள்ளைகளை, இன்றைய தேவ வாக்கு 2 தீமோத்தேயு 1:9. அவர் தம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படி அதிகால முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்டு இருக்கிற கிருபையின்படியே நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆம் தேவ ஜனங்களே, நம்மை கிருபையினாலே நம்மளை பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்மளுடைய கிரிகையோ, நம்மளுடைய பணமோ, நம்மளுடைய வேலையோ, நம்மளுடைய தகுதியோ ஒன்றும் இல்லை தேவ பிள்ளைகளே. 2 தீமோத்தேயுல மாத்திரம் அவர் சொல்லலை. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப்பொருளை பெற்றுக்கொள்ள நாம் இலக்கை நோக்கி தொடர வேண்டும். வாலிப பிள்ளைகளே, பரம அழைப்பின் பந்தயப்பொருளை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் ஓட கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். அதற்காக அழைத்து இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, அவருடைய அழைப்பில் நாம் எப்படி இருக்கிறோம்? அவர் அழைக்கிறவரார் இருக்கிறார். நாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு 11:28 சொல்லியிருக்கிறார். ஆம், இளைப்பாறுதல் தர அவர் அழைக்கிறார். வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய இளைப்பாறுதல் எதை நோக்கி கொண்டிருக்கிறது? அவர் அழைக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கவில்லையா? வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பரம அழைப்பை குறித்து அவர் அழைத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த அழைப்பை குறித்து அவர் அழைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிற அழைப்பின் சத்தத்தை கேட்க நாம் நம்மளுடைய காதுகளை அவருக்காக திறந்து கொடுப்போமா? ஆண்டவராகிய கிறிஸ்து அதிசீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்திருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, அவருடைய ரத்தம் சிந்தி நம்மை அழைத்திருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, உம்முடைய கருணையுள்ள இருதயத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரம அழைப்பின் பந்தயப்பொருளை பெற்றுக்கொள்ள அப்பா எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே என்று அழைத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. கண்ணீரோடு இருக்கிறவர்களே என்று அழைத்து கொண்டிருக்கிறீர் அப்பா. பரிசுத்த அழைப்பிற்கு எங்களை அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ரட்சிக்க எங்களை அழைத்திருக்கிறீர் ஐயா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. துதிக நம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் ரட்சித்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. Amen. Amen. Wish you a happy, blessed day and may God bless you. Jesus is coming soon and கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாலிப பிள்ளைகளே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்.